இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். குழந்தைங்க தான் இந்த நாட்டோட தூண்கள், குழந்தைங்க தான் இந்த நாட்டோட எதிர்காலம், குழந்தைங்க தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாளை தான் நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். அதை நானே சொல்ல வேண்டியது இருக்கு, உங்க யாருக்குமே புரியல. No one gets a sudden fall, even the moon. No one gets a sudden rise, even the sun. யாரும் ஒன்றும் பிறக்கும் போதே பெரிய ஆளாக போயிடுதில்ல, ஒரு பருவம் தாண்டி தான் போகிறாங்க. அப்போ முதல்ல இருக்கிறது குழந்தை பருவம். அப்போ குழந்தைகள் தினத்தை முன்னாடி கொண்டாடுறதுல என்ன தப்பு? சபாஷ் சபாஷ் சபாஷ். குழந்தை தானங்க மகளிர் ஆகுது, குழந்தை தானங்க தொழிலாளர் ஆகுது, குழந்தை தானங்க வளர்ந்த பிறகு காதல் பண்ணுது. குழந்தைய கொண்டாடினா தானங்க மற்றதெல்லாம் கொண்டாட முடியும். நீங்கள் ஆனா போடாமல் எடுத்த ஒன்று அக்கண்ணானா ஆனாவை போட்டு பழகு, அப்புறம் அக்கனாவுக்கு போகலாம். இப்போ வெள்ளைக்காரன் ஷூட்டிங் எடுக்கிறான், அதில் இறந்து போன காந்தி நடந்து வராரு, காந்தி படம் எடுக்கிறான். ஒரு இந்திய ஷூட்டிங் நடத்துறான், அதில் உயிரோடு இருந்த காந்தி இறந்து போயிட்டாரு. இங்கிலீஷ்காரன் ஷூட்டிங் நடத்தினா காந்தி உயிரோட வர்றாரு. ஆனால் உயிரோடு இருந்த காந்தியை ஒரு இந்தியன் ஷூட் பண்ணி கொன்னுட்டான். இந்தியன் ஷூட்டிங் நடத்தினா காந்தி சாவுறாரு, இங்கிலீஷ்காரன் ஷூட்டிங் நடத்தினா காந்தி வர்றாரு. துணியை வெளுக்க ஆற்று பக்கம் போறவனே இந்தியாவை வெளுக்க வேணும், எப்ப எடுத்துக்கிற? இந்தியா அவ்வளவு அழுக்காய் கிடக்கையா? இங்க காதலர் தினம்னு பேசிட்டு உட்கார்ந்து இருக்காங்கல்ல, நமக்கு தேவையா? உன் வயசுக்கு இது தேவையா? சரி சொல்லு சொல்லு, நினைச்சிட்ட சொல்லு. காதலர் தினம்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க மீட் பண்ணி நட்பாகி நாசமா போறது தான் காதலர் தினம். சரி சபாஷ். அப்போ நீ உனக்கு ஒரு 20-25 வயசு வர்ற போது நாசமாக போயிடக்கூடாது. நான் கண்டிப்பாக போக மாட்டேன். அது எனக்கு ஒரு உறுதி கொடு. சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த மாதிரி போக மாட்டேன். நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்கணுமே. அதாவது இவன் வாக்குறுதி கொடுத்துட்டாயா? அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 2020 இந்தியா வல்லரசு ஆகுதோ இல்லையா, 2012 ருத்ரம் தான் ஆகும். 2012 ருத்ரம் உலகமே அழிய போகுது. அப்போ உலகம் அழியாமல் இருக்கணும்னா குழந்தைகள் தினம் கொண்டாடணும். அவ்வளோதானே? கண்டிப்பாக கொண்டாடணும். குழந்தைகள் தான் மகாசக்தி.